ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 10 பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. 4 வைப்ரான கலர் 6800 ரூபீஸ்க்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரியல்மி C71 துவம்சம் பண்றதுக்கும் அண்ட் ரியல்மி நாசோ 80 லைட் 4G மொபைல் துவம்சம் பண்றதுக்கும் கிட்டத்தட்ட சேம் பிரைசிங்கோட ஒரே ஒரு வேரியன்டோட 4 வைப்ரான கலர்ஸோட இன்னைக்கு லேட்டஸ்டான ஹாட்டான டாபிக் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் எங்க போன்ல இருக்கு. அந்த போன்ல எதுவும் கிடையாது. அது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட எங்க போன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் இந்த போன் ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 10 பாக்ஸ். ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 10 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி பாக்ஸ் அண்ட் சம் கூப்பன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 15 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சிம்மேஜர் டூல்லாம் இருக்கு. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 10 இந்த மொபைல் பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு 4 வைப்ரான கலர்ஸ் ஒரே ஒரு பேஸ் வேண்டாங்க. உங்களுக்கு 464GB வேரியன்ட் 6800 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல செகண்டரி ரேம் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அவங்க கொடுக்கல. இருந்தாலும் இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட் பேக் சைடுல நல்ல ஒரு சூப்பரான டியூரபிள் பிளாஸ்டிக்ல ஒரு பிளைனான நல்ல கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் ஒரு 4 கலர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாட்டம்ல இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங்கும் அண்ட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல பேக் சைட் டிசைன் அமைஞ்சிருக்கு. ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 187 கிராமும் திக்னஸ் 8.3 mm அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா IP64 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கு. சோ பேக் சைடோட கேமரா டிசைன் பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கு. சோ டிசைனை பொறுத்தளவு எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.67 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வித் 700 nits பிரைட்டரான ஒரு பஞ்ச் கோல் கேமரா வித் HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இங்க HD+ டிஸ்பிளேவா இருந்தாலும் இந்த போன் பாத்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் IPS LCD டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டுக்கு மீதி பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது வாட்டர் டாப் நாச்சோட இருக்கு, 90Hz இருக்கு. பட் ஆனா 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் இந்த போனோட இன்டோர் அண்ட் அவுட்டோர் டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. அடுத்தது இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 187 கிராம், திக்னஸ் 8.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 Go எடிஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல XOS 15.1 சப்போர்ட் இருக்கு. LPDDR4X நம்ம eMMC 5.1 ஃபார் ஃபைல் ஸ்டோரேஜ், UFS ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க IP64 ரேட்டிங் அண்ட் உங்களுக்கு மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இருக்கு. Wi-Fi dual band support, Bluetooth 5.2 அண்ட் NFC support only for data sharing மட்டும் தான் இருக்கு. not for payment support. அண்ட் IR போர்ட் இருக்கு. FM ரேடியோ, சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி அண்ட் 15 வாட் பேசிக்கான சார்ஜ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மீதி பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நாங்க 6300 mAh பேட்டரி இருக்கு, லாங்கர் டியூரபிள் கிடைக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனா இங்க பேட்டரியோட சைஸ் கம்மி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ஒரு மாடரேட் யூசருக்குள்ள ஒரு போன். அப்படி இருக்கும் போது ஒரு மாடரேட் யூசர் கன்செஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா 5000 உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த மொபைலோட பேட்டரி டியூரபிள் 1 டேக்கு மேலுமே கிடைக்குது ஒரு மாடரேட் யூசருக்கு பொறுத்தளவு. சோ அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க 8MP செல்ஃபி கேமரா, AI லென்ஸ் அண்ட் ஒரு 8MP செல்ஃபி கேமரா முடிச்சிட்டாங்க. ஹையஸ்ட் 2K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் 1080 30 frames secondsல வீடியோ எடுக்க முடியும். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இங்க ஒரு ஆவரேஜான கேமரா ரிசல்ட் தான். சோ கேமராவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கல இன்ஃபினிக்ஸ் போன். நீங்க ஒரு 20K ஒரு மொபைல் எடுத்தாலுமே கேமரா ஆவரேஜா தான் இருக்கும். அது இது ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் போர் ஸ்டார்டிங் போன்ஸ், அதாவது ஒரு காமனான ஒரு போன் இருக்கும் போது கேமரா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க கேமரா பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல யூனிசாக் ப்ராசஸர் T7250 ஒரு டூலம் ஆர்கிடெக்ட் 1.8 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரா கலரிருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ்னா பிளே பண்ணிக்கிட முடியாது. எல்லா அதாவது லைக் பப்ஜி, பேட்டில் கிரவுண்ட் விளையாடலாம். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு தான் விளையாண்டுக்கிட முடியும். என்னோட ரெக்கமெண்ட் அதெல்லாம் பிளே பண்ணாங்க. பேஸே 4GB RAM தான் இருக்கு. என்னோட இது பாத்துட்டீங்கன்னா லோ MB கேம்ஸ் லைக் இந்த டெம்பிள் ரன், கேண்டி கிரஷ் இது மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். அது போக டேட்டா அந்த மல்டி டாஸ்கிங் பண்றதும் கொஞ்சம் தவிர்த்து
எடுத்துக்கலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. பட் ஆனா இந்த போன் பாத்தீங்கன்னா இவங்க என்ன ஒரு விஷயம் கவர் பண்றாங்கன்னா 4 இயர்ஸ் வரைக்கும் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதளவுக்கு எங்களோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்சியா இருக்கட்டும் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் ரிசல்ட்டுமே சூப்பராகவே இருக்கு. அது போக இந்த என்டர்டைன்மெண்ட் கேட்கறவங்க அண்ட் ஸ்பீக்கரோட ரெஸ்பான்சிபிள் அண்ட் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சேட்டிங் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டே டு லைஃப்ல பண்றதுக்கு செம்ம கன்வென்ட்டா செம்ம ஃப்ளூயண்டா அண்ட் அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கிடைக்குது. கேமிங் கிடையாது, ஒரு மாடரேட் யூசருக்கு எப்படிலாம் ஒரு போனை நல்லா அப்படியே நம்ம டிராவல் பண்றதுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த போனோட சிப்செட்டை வச்சு இந்த போனோட சாஃப்ட்வேரை வச்சு சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 10 இந்த மொபைல் ஒரு 4 வைப்ரண்ட் கலர்ஸ் ஒரே ஒரு வேரியன்ட் தான். உங்களுக்கு 464GB வேரியன்ட் 6800 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பேஸ் வேரியன்ட் 4GB RAM எடுத்து இவங்க ஒரு 4 இயர்ஸ் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி இந்த போன் எடுக்கலாமா? இல்லைன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரியல்மி C71 ஆகட்டும், இல்ல நாசோ 80 லைட் 4G செக்மெண்ட் இப்ப அமேசான்ல லான்ச் பண்ண ஆகட்டும், இந்த 3 மொபைல்ல எந்த மொபைல் எடுத்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு என்னோட ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா என்னோட இந்த 3 மொபைலுமே வின்னர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நான் சொல்றது இன்ஃபினிக்ஸ் தான். ஏன்னா இன்ஃபினிக்ஸை காட்டிலும் இன்னைக்கு ரியல்மி நாசோலுமே உங்களுக்கு 6300 ஆம்ஸ் பேட்டரி இருக்கு அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இருந்தாலும் அதை காட்டிலுமே இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இந்த செக்மெண்ட்ல யாருமே சொல்லாத ஒரே ஒரு விஷயம் 4 இயர்ஸ்க்கு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களோட டிஸ்பிளே 90 இயர்ஸ் கட்சிலும் 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பேட்டரி 5000 தான். பட் ஆனா இந்த போனோட கான்செப்ட் மாடரேட் யூசருக்கு மட்டும்தான், லைட் யூசருக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும் போது இந்த போன் பாத்துட்டீங்கன்னா 5000 உங்களுக்கு லாங்கர் டியூரபிள் கிடைக்கும். அதை காட்டிலும் அந்த மொபைல் போகும்போது இன்னும் லாங்கர் டியூரபிள் கிடைக்கும். இல்ல நான் சொல்ல வரல. ஆனா இந்த போன் நிஜமாவே அல்டிமேட்டா இருக்கு. இந்த XOS இம்ப்ளிமெண்ட், அந்த XOS ஆப்டிமைஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 10 தான் டிசைன் வைஸா இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு ஹார்ட்வேர் சைடு அண்ட் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்ஃபினிக்ஸ் பிராண்ட்ல இருந்து ரியல்மி மோசமான போன் நான் சொல்ல வரல. 2 போனுக்கு கம்பேரிட்டா பார்க்கும்போது உங்களுக்கு ரியல்மில இன்னொரு ஆப்ஷன்ஸ் RAM வேரியன்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனா இல்ல RAM வேரியன்ட் இல்லாத இன்னொரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 10 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.